கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். கவிஞர் கண்ணதாசன் அவர் ஒரு பாடலை இப்படியாக எழுதினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு அந்த பாடலை அவர் எழுதுகிறார். உறவினர்கள் ஒரு மனிதன் மரித்து போடும்போது அங்கே வந்து மாலை போட்டு அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு வீட்டுக்கு கடந்து போய்விடுவார்கள். மனைவியானவள் கூந்தலை அவுத்து போட்டு தலைமுடிய அவுத்தவளாக தலை நிறைய பூ வைத்து பொட்டு வைத்து சிங்கரித்து அந்த பிணத்துக்கு முன்னாடி அழுவாள். அழுதுபிட்டு வீதி வரைக்கும் வந்து கடைசி பயணத்தை அனுப்பி கொடுப்பாள். பிள்ளையானவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு செட்டியில் நெருப்பு வைத்து ஆடை போடாத ஒரு வேஷ்டியை கட்டினவனாக காடு வரையும் போய் கொல்லி வைப்பான். இல்லைன்னு சொன்னால் மண் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காத அந்த பிள்ளையானவன் வந்து விடுவான். ஆனால் கடைசி வரை யார் என்று சொன்னால் கண்ணதாசன் கேட்ட கேள்விக்கு பரிசுத்த வேதம் பதில் கொடுக்கிறது. உலகம் முடிவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு. பழைய ஏற்பாடு காலத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது: உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவை பார்த்து மட்டும் சொல்லுதல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னார்: உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. கண்ணதாசன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகி இயேசு பதில் கொடுத்தார். ஒருவேளை மனம் குத்தினவராக கண்ணதாசன் இருந்திருக்கலாம். அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் எழுதின அந்த நூலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் கடைசி காலத்தில் இயேசுவின் காவியம் என்று சொல்லி ஒரு நூலை அவர் எழுதினார். அது மூலிமா நாம் அறிந்து கொள்ளுகிறது என்ன என்று சொன்னால், இயேசுவை சொந்த இரட்சகராக கவிஞர் கண்ணதாசன் ஏற்றுக்கொண்டதை நம்மால் உணர முடியும். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கண்ணதாசனோட பாடல்களை கேட்கிறார்கள். அந்த வரிகளிலே இயேசுவை குறித்து காணப்படுகிறது. கவிஞர் கண்ணதாசனை இயேசு தொட்டார் என்று சொல்லி ஒருவேளை நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவர் கடைசி காலத்தில் இயேசுவின் காவியம் என்று சொல்லி ஒரு நூலை எழுதினார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இயேசு வேண்டா என்று சொல்லுகிறார்கள். இயேசு அல்லாமல் உங்களுக்கு இரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு என்ற பெயரில் மட்டும்தான் இரட்சிப்பு இருக்கிறது. அந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு தேவனோட பிள்ளை என்று சொல்லி அங்கீகாரம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா.